மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசிக்காரங்க வாழ்க்கையை உற்று நோக்கி பார்த்தால் அது ஆழ்கடலை போன்றது. கடலின் மேல் பகுதி அமைதியாகவும் அழகாகவும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அதனுடைய அடி ஆழத்தில் எத்தனையோ ரகசியங்களும் பெரும் இரைச்சல்களும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைந்து கொண்டுமே தாங்க இருக்கும். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து அனைவருமே உங்களை மதிப்பிடுவார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள எவ்வளவு கவலைகள் மனவேதனைகள் இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய மனதில் இருக்கும் அந்த சொல்ல முடியாத சுமைகளும் உங்களை இன்னும் உள்ளுக்குள்ள காயப்படுத்தி கொண்டே தாங்க இருந்து கொண்டும் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். அது எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் மட்டுமே தாங்க புரிந்து கொண்டும் இருப்பீங்க. இந்த சுமைகள் எதை பற்றியது என்று தெரியுமா? அது உங்களின் சொந்த கவலைகள் அல்ல உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள், உங்களுடைய குடும்பத்தினர், நண்பர்கள் என எல்லாரும் தங்களுடைய கஷ்டங்களை உங்களிடம் கொட்டிவிட்டு சென்று அந்த பாரங்களைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் சுமந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பீங்க. மற்றவங்களுடைய துயரத்தை கண்டு உருகக்கூடிய உங்களுடைய இந்த அதீத இரக்க குணமே உங்களுக்கு ஆகப்பெரிய சுமையாகவும் மனக்காயமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தாங்க இருந்திருக்கும். வெளியில் எப்போதுமே கலகலப்பாக எல்லோரையும் அரவணைத்து பேசக்கூடிய உங்களின் அந்த புன்னகையான சிரிப்புக்கு பின்னால் ஒரு பெரும் கண்ணீர் கடலை இதுவரைக்கும் ஒளிந்திருக்கும். ஆனால் அது யாரிடமும் நீங்கள் இதுவரைக்கும் காட்டியிருக்கவே மாட்டீங்க. வெளியே நீங்கள் எல்லோரையும் ஆறுதல் படுத்தி தேற்றிக் கொண்டே தான் இருப்பீர்கள். எல்லோரோடும் மிக இயல்பாக பழகக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் படக்கூடிய வேதனைகள் மிகவும் விசித்திரமான ஒரு வேதனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இத்தனை நாட்களும் நிச்சயமா இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு பெரும் கூட்டத்தின் நடுவில் அமர்ந்திருக்கும் போது கூட நம்மை புரிந்து கொள்ள இங்கே யாருமே இல்லையே, எல்லோரும் நம்மிடம் பாசத்தை வாங்கி கொள்கிறார்களே தவிர நமக்கு கொடுக்க யாரும் இல்லையே என்ற ஒரு தனிமை உங்களை வாட்டி எடுத்து கொண்டே இருக்கும். மனதில் இருக்கும் வழியை யாரிடமாவது பகிரலாம் என்று நினைத்தால் கூட அதை யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் மாட்டிக்கொண்டு தவிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள் நினைத்த விஷயங்கள் அப்படி, அது மற்றவர்களை பற்றிய தேவையில்லாத விஷயங்கள். அதனால் நீங்கள் அதனை யாரிடமும் சொல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் மனதிற்குள்ள அது இன்னமும் நீங்கள் வைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் உங்களின் ஆழமான உணர்வு பூர்வமான குணமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களது பலவீனத்தை வெளியில் சொன்னால் இந்த உலகம் அதை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தும் அல்லது உங்களை மட்டம் தட்டிவிடும் என்பதை உங்களுடைய ஆழ்மனது நன்கு அறிந்திருக்கும். அதனால் நான் நன்றாக இருக்கிறேன் என்ற ஒரு போலி முகமூடியை அணிந்து கொண்டே ஒட்டுமொத்த வழியையும் நெஞ்சுக்குள் நீங்கள் புதைத்தும் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில முடைக்கப்பட்ட நம்பிக்கையும் மௌனமான தோல்விகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நீங்கள் உங்களை விட அதிகமாக நம்பியவர்களால் உங்களுடைய நம்பிக்கை உடைக்கப்பட்ட அந்த ஒரு தருணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். உங்களுடைய இரத்த பந்தங்களோ அல்லது நீங்கள் உயிர் நண்பர்கள் என்று நினைத்தவர்களோ உங்களுடைய தூய்மையான அன்பையும் உங்களின் தாராள குணத்தையும் தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டு தங்களின் காரியம் முடிந்ததும் உங்களை மிக சாதாரணமாக கடந்து செல்லவும் ஆரம்பித்திருப்பாங்க. நீங்கள் யாருக்காக போராடி ஒரு நல்ல ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்தீர்களோ அவர்களை உங்களை சுயநலக்காரன் என்று பழித்த போது உங்களின் நம்பிக்கை உடைந்த நெஞ்சானது சுக்குநூறாக உடையவும் ஆரம்பித்திருக்கும். இதற்கெல்லாம் காரணமாகவே நீங்கள் எடுத்த பல புதிய முயற்சிகள் வெளியில் யாருக்கும் தெரியாமல் மௌனமாகவே இதுவரைக்கும் தோல்விகளையும் சந்தித்திருக்கும். உங்களிடம் அசாத்தியமான கற்பனை திறனும் புத்திசாலித்தனமும் நிச்சயமாக இருந்திருக்கும். நேர்த்தியான திட்டமிடலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் ஆரம்பித்தது. ஆனால் நேரம் உங்களுடைய பக்கம் இல்லாமல் போனதால் தொட்ட காரியங்கள் யாவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடும் நேரத்தில் தட்டி போயிருந்திருக்கும். திடீரென்று தடைப்பட்ட முன்னேற்றம் உங்களை நிலை தடுமாற செய்திருக்கும். பாதையில் நின்று போன உன்னுடைய கனவுகள், அது ஒரு தொழிலாக இருக்கலாம், சேமிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய வாழ்வியல் மாற்றமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அவை நடுவழியில் முடங்கிய போது உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள மனக்கவலைகளையும் கஷ்டங்களையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக நீங்கள் தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் பேசியிருந்தால் என்னையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
ஜோதிட விதிகளின்படி மீன ராசிக்கு அதிபதி நவக்கிரகங்களின் முதன்மை குருவான குரு பகவான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருப்பார். எனினும் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய மாபெரும் சுபக்கிரகமான சுக்கிர பகவானின் அசாத்தியமான அருளும் உங்களின் ராசிநாதனான குருவின் பலமும் இப்போது ஒன்றாக இணையப் போகின்றது. இந்த கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு மாபெரும் நன்மைகளை வாரி வழங்கப் போகிறது என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எந்த விதமான இமயமலை போன்ற பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களின் சாதுரியத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் அதை மிக சாதாரணமாக ஒரு சின்ன தூசி போல ஊதி தள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுவரை தாமதமாகிக் கொண்டே இருந்த வெற்றியின் வருகை இனிமே உங்களுக்கு தாமதமில்லாமல் உடனுக்குடன் கைகூடவும் ஆரம்பிக்கும். அதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் உங்களுடைய மதிப்பை உணர்ந்து தேடியும் வருவாங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சண்டைகள் நீங்கி அமைதிகளானது நிலவவும் ஆரம்பிக்கும். பொருளாதார முடக்கங்கள் முடங்கி கிடந்தது எல்லாமே நீங்கி நாள்பட்ட கடன்கள் எல்லாமே அடைப்படுவதற்கான புதிய தனலாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருகிவிடும். வருமானமும் நிலையானதாக மாறிவிடும். வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை அல்லது ஆடம்பர வசதிகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையவும் உங்களையும் அது நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் வைக்கும். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களை நாளை முதல் உங்களுடைய திருமண வாழ்க்கை தரக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். திருமணமே இதுவரைக்கும் நடக்கவில்லை, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களும் வரவில்லை, வரன்களும் தேடி வரவில்லை என்று கவலைக்கிடமான இருந்த ஆண்களோ பெண்களோ இருவருக்கும் நாளை முதல் ஒரு நல்ல சுபகாரியங்கள் உங்களுடைய வீட்டில் நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். இன்று நீங்கள் அருகிலோ அல்லது நெடுந்தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். காரணங்களை சொல்லி அதற்கு நீங்கள் மேற்கொள்ளாமல் போய்விடாதீர்கள். நீங்கள் பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு பல அனுபவங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வேலை தொழில் தொடர்பாக செல்லும் பயணம் நல்ல ஒரு பலனை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். மாணவர்கள் படிப்பு தொடர்பாக கூடுதல் கவனத்துடன் இருக்கவும் உங்களுக்கு நன்மைகளும் நிச்சயமா உருவாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நலனை தேடி கொடுக்கும். இன்று பெற்றோரின் அறிவுரை மற்றும் ஆசீர்வாதம் பெரிய அளவில் உங்களுக்கு உதவியாகவும் மாறிவிடும். இன்று எந்தவிதமான ஆடம்பர பொருட்களையும் வாங்குவதில் செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டாம். செலவுகளை செய்யாமல் இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். எதிர்பார்ப்புகளை முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வளவரவும் ஆரம்பிப்பீங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நிலுவையில் இருந்த வேலைகள் எல்லாமே முடிந்து போதுமான அளவுக்கு எல்லாமே நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால போதுமான அளவுக்கு நீங்க உங்களுடைய வேலைகளிலும் தொழிலும் போதுமான அளவுக்கு முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை நீங்கள் ஈட்டவும் ஆரம்பிப்பீங்க. பழைய நோய்களில் இருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயங்கள் உண்டாகும். கடன் தொல்லைகள் குறைந்து பொருளாதார நிலைமையானது சீரான ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்துவிடும். மீனம் ராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமா நல்ல ஒரு இடத்திற்கும் கொண்டு போகவும் ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகி வாழ்க்கையில நல்ல ஒரு பேரையும் புகழையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒருபோதும் வெற்றியானது கிடைக்காமலே போய்விடும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடந்துவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். பக்கம் இல்லாமல் போனதால் தொட்ட காரியங்கள் யாவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகோடும் நேரத்தில் தட்டி போயிருந்திருக்கும். திடீரென்று தடைப்பட்ட முன்னேற்றம் உங்களை நிலை தடுமாற செய்திருக்கும். பாதையில் நின்று போன உன்னுடைய கனவுகள், அது ஒரு தொழிலாக இருக்கலாம், சேமிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய வாழ்வியல் மாற்றமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம்.
அவை நடுவழியில் முடங்கிய போது உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள மனக்கவலைகளையும் கஷ்டங்களையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக நீங்கள் தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் பேசியிருந்தால் என்னையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தாங்க இருக்கும். ஜோதிட விதிகளின்படி மீன ராசிக்கு அதிபதி நவக்கிரகங்களின் முதன்மை குருவான குரு பகவான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருப்பார். எனினும் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய மாபெரும் சுபக்கிரகமான சுக்கிர பகவானின் அசாத்தியமான அருளும் உங்களின் ராசிநாதனான குருவின் பலமும் இப்போது ஒன்றாக இணைய போகின்றது. இந்த கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு மாபெரும் நன்மைகளை வாரி வழங்கப் போகிறது என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எந்த விதமான இமயமலை போன்ற பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களின் சாதுரியத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் அதை மிக சாதாரணமாக ஒரு சின்ன தூசி போல ஊதி தள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுவரை தாமதமாகிக் கொண்டே இருந்த வெற்றியின் வருகை இனிமே உங்களுக்கு தாமதமில்லாமல் உடனுக்குடன் கைகூடவும் ஆரம்பிக்கும். அதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் உங்களுடைய மதிப்பை உணர்ந்து தேடியும் வருவாங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சண்டைகள் நீங்கி அமைதிகளானது நிலவவும் ஆரம்பிக்கும். பொருளாதார முடக்கங்கள் முடங்கி கிடந்தது எல்லாமே நீங்கி நாள்பட்ட கடன்கள் எல்லாமே அடைப்படுவதற்கான புதிய தனலாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பெருகிவிடும். வருமானமும் நிலையானதாக மாறிவிடும். வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை அல்லது ஆடம்பர வசதிகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையவும் உங்களையும் அது நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் வைக்கும். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களை நாளை முதல் உங்களுடைய திருமண வாழ்க்கை தரக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். திருமணமே இதுவரைக்கும் நடக்கவில்லை, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களும் வரவில்லை, வரன்களும் தேடி வரவில்லை என்று கவலைக்கிடமான இருந்த ஆண்களோ பெண்களோ இருவருக்கும் நாளை முதல் ஒரு நல்ல சுபகாரியங்கள் உங்களுடைய வீட்டில் நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். இன்று நீங்கள் அருகிலோ அல்லது நெடுந்தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். காரணங்களை சொல்லி அதற்கு நீங்கள் மேற்கொள்ளாமல் போய்விடாதீர்கள். நீங்கள் பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு பல அனுபவங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வேலை தொழில் தொடர்பாக செல்லும் பயணம் நல்ல ஒரு பலனை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். மாணவர்கள் படிப்பு தொடர்பாக கூடுதல் கவனத்துடன் இருக்கவும் உங்களுக்கு நன்மைகளும் நிச்சயமா உருவாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நலனை தேடி கொடுக்கும். இன்று பெற்றோரின் அறிவுரை மற்றும் ஆசீர்வாதம் பெரிய அளவில் உங்களுக்கு உதவியாகவும் மாறிவிடும். இன்று எந்தவிதமான ஆடம்பர பொருட்களையும் வாங்குவதில் செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டாம். செலவுகளை செய்யாமல் இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். எதிர்பார்ப்புகளை முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வளவரவும் ஆரம்பிப்பீங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நிலுவையில் இருந்த வேலைகள் எல்லாமே முடிந்து போதுமான அளவுக்கு எல்லாமே நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் போதுமான அளவுக்கு நீங்க உங்களுடைய வேலைகளிலும் தொழிலும் போதுமான அளவுக்கு முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை நீங்கள் ஈட்டவும் ஆரம்பிப்பீங்க. பழைய நோய்களில் இருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயங்கள் உண்டாகும். கடன் தொல்லைகள் குறைந்து